இல்ல நீங்க வந்து ரொம்ப உறுதிட்டு சொல்றீங்க. அதுதான் என்னுடைய கருத்தும், எல்லாருடைய கருத்தும் அதுதான். காங்கிரஸ் இந்த அலையன்ஸ உடைக்க மாட்டாங்க, வெளிய போக மாட்டாங்கங்கிறது தான். பட் காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்பிள் வந்து தே ஆர் லைக்கிங் விஜய் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை இன்னைக்கு உதாசீனப்படுத்த முடியல. காரணம் என்னன்னா, காங்கிரஸ்காரங்களே யாரும் அதெல்லாம் பொய்ங்க, சும்மாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே ஆமாங்க கொஞ்சம் முரண்பாடு இருக்குதாங்க திமுக கூட அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும்போது நம்ம அதை அவ்வளோ ஈஸியா உதாசீனப்படுத்திடணுமா? இல்ல மாருல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நீங்க. எல்லா காலத்திலுமே காங்கிரஸுக்குள்ள இந்த குரல்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஓ 2 குரல். 2 குரல்கள் இருக்கும். அவங்க திமுகவோட கூட்டணியில இருக்கும்போது, திமுகவுக்கு எதிரான குரல் காங்கிரஸ்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதிமுகவோட போகணும்னு பேசுவான். விஜய் ஆப்ஷன் இருக்கும்போது விஜயோட போகணும்னு பேசுவான். 96, 91, 96ல வந்து மூப்பனார் உடைச்சுக்கிட்டு வெளியில வரதுக்கு முன்னால 95ல ரஜினியோட போகணும்னு பேசினான். ஓ. ரஜினியை கூட்டின்னு போய் நரசிம்மராவெல்லாம் மீட் பண்ண வச்சாங்க. இது எல்லா காலமும் காங்கிரஸ்ல இருக்கிறது. பட் ஒன்ஸ் முடிவெடுத்த பிறகு தே வில் ஃபால் இன் லைன். அது தொண்டர்களை நம்பின கட்சி இல்லைங்க, அது மக்களை நம்பின கட்சி. பூத் ஏஜென்ட் காங்கிரஸுக்கு இருக்க மாட்டான், வேலை செய்ய ஆள் இருக்க மாட்டான். இப்போ உதாரணத்துக்கு 40 சீட்டு திமுக காங்கிரஸ் ஒதுக்குதுன்னா 40 சீட்லேயும் திமுக தான் காங்கிரஸுக்கு வேலை செய்யணும். காங்கிரஸுக்கு வேலை செய்ய ஆள் இருக்க மாட்டான். ஆனால் ஓட்டு இருக்குது காங்கிரஸுக்கு. நீங்கள் 1000 தான் இழிவுபடுத்தினாலும் காங்கிரஸுக்குன்னு ஒரு மரியாதை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது 3000லேருந்து ஒரு 10,000 வரைக்கும் நான் சொல்கிறேன். ஒரு 3000லேருந்து 5000, 6000 கூட வச்சுக்கோங்க. தென் மாவட்டங்களில் 10,000 ஓட்டு வரைக்கும் ஒரு 40 தொகுதிகளில் போகலாம், 30 தொகுதிகளில் போகலாம். ஒரு ஓட்டில் ஜெயிக்கிறது தோக்கிறது நடக்க போகுது அடுத்த எலெக்ஷனில். ஒரு சீட்டில் ஆட்சி அமையலாம், ஒரு சீட்டில் ஆட்சி அமைய போகலாம். இன்னொன்று, காங்கிரஸ் இருக்கிறது திமுகவுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்குது. ஏன்னா மைனாரிட்டிஸ் இன்னமும் காங்கிரஸை நம்புகிறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைஞ்சால், உடையாத நான் நம்புகிறேன், ஒருவேளை இது நடந்தால் அது திமுகவை மிக கடுமையாக பாதிக்கும். அப்படின்னா மைனாரிட்டிஸ் வந்து காங்கிரஸ் பக்கமோ விஜய் பக்கமோ நகர்ந்துருவாங்க. திமுக பிஜேபி கிட்ட நாளைக்கு போக போகுது. அதற்கு முன்னோட்டமாக தான் இன்றைக்கி கழட்டி விட்டுருக்காங்கன்ற எண்ணம் சிறுபான்மையின மக்கள் மத்தியில் வளர்ந்து விடும். இந்த பர்செப்ஷன் வந்து இருக்குன்றது உங்களையும் என்னையோட ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர் காங்கிரஸை இவ்வளவு தூரம் கூட வச்சுக்கிட்டு சுமக்கிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். எதனாலன்னா, இந்த பர்செப்ஷனில் திமுகவோட வாக்கு வங்கி இப்போ இருக்க அளவில் கூட்டணியோடு சேர்த்து அதை தக்க வைக்கணும்னா இந்த பர்செப்ஷன் வாரில் முதல்ல ஜெயிக்கணும், குறிப்பாக சிறுபான்மையின மக்கள் மத்தியில். காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவுடைய வாக்கு வங்கியில் ஒரு சரிவு ஏற்படும், குறிப்பாக சிறுபான்மையின மக்கள் மத்தியில். அது 4%, 5% கூட இருக்கலாம். அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். பீகார் ரிசல்ட்டை வச்சு காங்கிரஸுக்கான சீட்டை வந்து ஸ்டாலின் குறைக்க மாட்டார். மறுபடியும் சொல்கிறேன், காங்கிரஸுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ காங்கிரஸை சில பேர் கதை கட்டி கம்பி கட்டிகிட்டு இருக்காங்க. காங்கிரஸை கட்டிட்டு தேமுதிக எழுத்துப்பாங்க, ராமதாஸ் எழுத்துப்பாங்க. அவங்க ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு வர போகிறாங்க. வாய்ப்பே இல்லைங்க. அவங்கெல்லாம் காங்கிரஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது.